சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னக்கா? அக்கா கேளுங்க கேளுங்க. சூர்யா, சௌந்தர்யா என்ன சொன்னா? அவ கொஞ்சம் கூட இறங்கி வரவே மாட்டேங்கிறாக்கா. இன்னும் கோவமா தான் இருக்கா. அடி வாங்கினதுனால கோவமா இருக்கத்தான் செய்வாங்க. அடிச்ச நீதான் எப்படியாவது சமாளிக்கணும் தம்பி. டேய், எப்படியா சமாதானப்படுத்துனா எப்பரா படுத்துறது? அவதான் அதுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டாளே. ஓ, படபட படபடன்னு பொறிச்சு தள்ளுறா. நான் பண்ணதுக்கு சாரி கேட்டும் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. நான் என்னதான்டா பண்றது சொல்லு? எனக்கு ஒரே தலை வலிக்குது. தங்கமணி தங்கமணி, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி சூடா எடுத்துட்டு வா பாப்போம். சீக்கிரம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் தங்கமணி. சரிங்கய்யா. தலை வலிக்குதுன்னு சொன்னேன்ல, ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி குடிச்சா சரியாயிட போகுது. டேய், இது காஃபி குடிச்சாலும் சரியாவாதுடா. சௌந்தர்யா சமாதானமானதா சரியாகும். இது இப்போதைக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சௌந்தர்யா இப்படி பிடிவாதமானவளா மாறினதுக்கு கண்டிப்பா அந்த ருத்ரா தான் காரணம்னு தோணுது. என்னக்கா சொல்றீங்க? அன்னைக்கும் ருத்ராத்தை தான் காரணம்னு சொன்னீங்க, இன்னைக்கும் அதே தான் சொல்றீங்க. நான் அடிச்சு சொல்றேன். ருத்ரா தான் சௌந்தர்யா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவளை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ருத்ராத்தை ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறாங்க? எனக்கு நீங்க சொல்றதுல நம்பிக்கையே இல்ல. சௌந்தர்யா இப்படி கோவமா இருக்கிறதுக்கு நான் அடிச்சது மட்டும் காரணம் இல்ல. நான் அவ பர்த்டேவை மறந்துட்டேங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரணம். நீதான் சௌந்தர்யாவோட பிறந்தநாள பெரிய லெவல்ல கொண்டாடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருந்தியா சூர்யா? கடைசியில தானே அது நடக்காம போச்சு. அவளோட பர்த்டேவை நான் மறந்துட்டேன், வேற யாரோ ஞாபகப்படுத்திருக்காங்க, அதனாலதான் நான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணேன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டா. அந்த யாரோ யார் தெரியுமா? ருத்ரா தான்.